சீக்கிரம், எவ்வளவு நேரம் தான் உனக்காக வெயிட் பண்றது? டேய், நான் மேல துணி துவைச்சிட்டு இருந்தேன். சோஃபா மேல தானே லஞ்ச் பேக் இருந்தது. நீ ஏத்துட்டு கிளம்பிருக்கலாம்ல. ஏன் ஒரு நாள் ஃபுல்லா வீட்ல சும்மா தானே இருக்க? என்னமோ லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து தரத்துக்குள்ள இப்படி சலிச்சுக்கிறேன். வரேன். சும்மா இருக்கேனா? மா வைமா போனு. என்னடா ஆச்சு மச்சான்? பின்ன என்னடா, வீட்டில் இவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. கேட்குற சாப்பாடு கூட ஒழுங்காக சேர்ந்து தர மாட்டேங்கிறாங்க. அந்தாண்டா மச்சான், எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளாம் ஆஃபீஸில் எவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்களாம் வீட்டில் சும்மா 2 வேலையை செஞ்சுக்கிட்டு என்னமோ அப்படி சலிச்சுக்கிறாங்க. ஏன் காலையில் எங்கள் அக்கா லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வந்து தரத்துக்குள்ள சலிச்சுக்கிறா. சரிடா, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் நிறையா பெண்டிங் ஒர்க் வேறு இருக்குது. இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணாதான் நைட் 10:30 ஆகும் முடிக்கிறதுக்கு. நான் உடனே குடிச்சிட்டு கிளம்புறேன். சரிடா மச்சான். 10:30 மணி ஆகுதா? இதோ வந்துட்டேன்டா. வாடா. கதவு திறக்க எவ்வளவு நேரமா உனக்கு? சரி போய் தோசை ஊத்து போ. டேய், உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குடா. சாப்பாடு இருக்கு, அதையே சாப்பிட்டு படுத்துக்கடா. நாள் பூரா ஆஃபீஸ்ல எவ்வளவு வேலை பார்த்துட்டு வரேன். நீ என்ன வீட்டுல சும்மா தானே இருக்க? ஒரு தோசை கேட்டேன். டேய், நான் சும்மா இருக்கத பாத்தியா நீ? நாள் ஃபுல்லா எவ்வளவு வேலை பாக்குறேன்னு எனக்கு தான் தெரியும். உன் வேலைக்காச்சு சண்டே ஹாலிடேன்னு ஒரு நாள் இருக்கு. எனக்கு அது கூட கிடையாது. சண்டே ஆனா உனக்கு என்ன சமைச்சு போலாம் தான் ஓடிட்டே இருப்பேன். நாளைக்கு உனக்கு லீவு தானே? ஒரு நாள் ஃபுல்லா வீட்டு வேலையை பாருடா. அப்பதான் தெரியும் என் கஷ்டம் என்னன்னு. ஆமா, வீட்டு எல்லாம் பெரிய வேலை பாரு. ஐயோ, 2 மாசமா ஒர்க் ஆகலையாது. என்ன வேலை, கால்லாம் எப்படி வலியுது. இப்போ அது புரிஞ்சுக்கடா. என்ன மாதிரி பொண்ணுங்களாம் வீட்டுல ஒன்றும் சும்மா இல்லை. ஏன் ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல சும்மா தானே இருக்க? நீ என்ன வீட்டுல சும்மா தானே இருக்க? உன் வேலைக்காச்சு சண்டே ஹாலிடேன்னு ஒரு நாள் இருக்கு. எனக்கு அது கூட கிடையாது. அக்கா, சாரிக்கா. நீ தின்னாலா வீட்டில் சும்மாவே தான் இருக்கேன்னு எப்போ பார்த்தாலும் ஒன்று மட்டம் தட்டியே தான் பேசியிருக்கேன். ஆனால் போன வாரம் மொத்த வீட்டு வேலையுமே எடுத்து நான் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது உன் கஷ்டமே. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டேடா. தினமும் வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு மைண்டே ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரி வெளில வந்ததுமே மைண்டே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குடா. நீயும் என்னை புரிஞ்சுக்கிட்ட. இனிமேலே எல்லா சண்டேயுமே நம்ம 2 பேருக்குமே ஹாலிடே தான். ஓகேவா? ஓகேடா, வா.